ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, தனிமரமாக நிற்கிறோம். நமக்கு துணையென்று சொல்ல யாரும் கிடையாது. உறவென்று சொல்ல யாரும் கிடையாது. ஏன், ஒரு நல்ல வார்த்தை சொல்ல யாருமே கிடையாது. உறவே தேவையில்லை, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல யாருமே இல்லையே என்று வருத்தப்படுகிறாய். தங்கமே, தனிமரமாக நிற்கிறேன் என்று நினைக்காதே. கூட்டமாக நிற்பது எளிது. ஆனால் தனியாக நின்று ஒவ்வொரு விஷயத்திலும் சாதித்து முன்னேறி வருவதுதான் திறமை. அதுதான் பல பேருக்கு வெளியே தெரிய வரும். கூட்டத்தில் நின்று கொண்டு அவர்களுடன் அவர்களாக நின்று கொண்டு ஒரு செயலை நீ செய்தால் பேரெடுப்பவன் இன்னொருத்தவன். செய்வது நீயாக இருக்கும். ஆனால் இப்பொழுது தனியாக இருக்கிறாய். செய்தாலும் இல்லை, என்ன ஒரு நல்ல பெயர் எடுத்தாலும் அதற்கு நீ மட்டுமே பொறுப்பு. புரிகிறதா? நல்ல பேர் தானாகவே உன்னை தேடி வரும். தனியாளாக நிற்கிறோம். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை என்று நினைக்காதே. நீ பலருக்கு சொல்லிக் கொடுப்பாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய். பல பாடங்களை கற்றுத்தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாய். யார் எப்படி, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த நேரத்தில் எந்த செயலை செய்தால் வாழ்க்கையில் முன்னேறுவோம், இப்படிப்பட்ட பலவிதமான உனக்கு விஷயங்கள் தெரியும். அதனால் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. அந்த இறைவனுடைய உதவி மட்டும் உனக்கு இருந்தால் போதும். வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்தையுமே நீ சம்பாதித்து விடலாம். உன்னுடைய சிரிப்பு துளைத்து விட்டாய். உன்னுடைய மனதில் நிம்மதியை தொலைத்து விட்டாய். இன்னும் நிறைய விஷயங்களை தொலைத்திருக்கிறாய். அனைத்து விஷயமும் திரும்ப கிடைக்கும். நிம்மதியை உருவாக்குவது உன் கையில் தான் இருக்கிறது. துளைத்தாய் அல்லவா? துளைத்த இடத்தில் தேடு. நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும். யாருமே நிம்மதியை வாங்கி தர முடியாது. நீதான் உன் மனதுக்குள் வர வைக்க வேண்டும். எப்பேற்பட்ட சோகமாக நிலைமை வந்தாலும் நீ நினைத்தால் போதும், நிச்சயமாக நிம்மதி, மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். நீ பல பேருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லலாம். ஆனால் நீ யாரிடம் போய் ஆறுதலான வார்த்தை கேட்காதே. உன்னை இளக்காரமாக நினைத்து விடுவார்கள். நீ எப்பொழுதுமே எந்த இடத்திலும் தலை குனியக்கூடாது. தலை நிமிர்ந்து கம்பீரமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய செய்திகள் வெளியே தெரியாமல் இருப்பது முற்றிலும் நல்லது. நீ என்னுடைய குழந்தை. உனக்கு அனைத்து இடத்திலும் நல்ல விஷயத்தை செய்து தரவும், நல்லதை நடத்தி தரவும் உனக்கு நான் இருக்கிறேன் துணையாக.